அனுமதியின்றி கார்முஸ் ஜலசந்தி வழியாக சென்று பாகிஸ்தானின் கப்பலை திருப்பி அனுப்பியது ஈரான். மேலும் 2000 விமானப்படை வீரர்களை மேற்கு ஆசியாவுக்கு அனுப்பும் அமெரிக்கா. மற்றவர்களின் QR குறியீட்டை பயன்படுத்தி எரிபொருள் மோசடி. 1000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள். சட்டவிரோத எரிபொருள் சேமிப்பு. எந்தவித நிபந்தனைகளுமின்றி சுற்றி வளைக்க போலீசாருக்கு உத்தரவு. நாட்டை வந்தடைந்த 35,500 மெட்ரிக் டன் டீசல் எரிபொருளை தரையிறக்கும் பணிகள் ஆரம்பம். யாழ்ப்பாணத்தில் சுற்றி வளைப்பு. போதை மாத்திரைகளுடன் 5 இளைஞர் கைது. வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். அனுமதி பெறாமல் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பாகிஸ்தான் செல்ல முயன்ற ஹண்டனியர் கப்பலை ஈரான் திருப்பி அனுப்பியுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டப்படைகள் மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் 3 வாரங்களை கடந்து நடைபெறுகின்றது. இதனால் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக சரக்கு கப்பல் செல்ல ஈரான் தடை விதித்துள்ளது. இந்தியா உள்ளிட்ட சில நாடுகள் பேச்சுவார்த்தை நடாத்தியதால் சில கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி வழங்கியது. இந்த நிலையில் அனுமதி பெறாமல் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பாகிஸ்தான் செல்ல முயன்ற ஹண்டனியர் கப்பலை ஈரான் திருப்பி அனுப்பியுள்ளது. இதுகுறித்து ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படை தளபதி அலிரிசா தாங் செரி கூறும்போது, சட்ட நெறிமுறைகளுக்கு இணங்க தவறியதாலும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்ல அனுமதி பெறாததாலும் பாகிஸ்தான் நோக்கி செல்ல முயன்ற செலன் என்ற ஹண்டனியர் கப்பலை கடற்படை வீரர்கள் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பியுள்ளனர். இந்த குறுகிய நீர்வழி பாதை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானின் கடல்சார் ஆணையத்தின் முழுமையான ஒருங்கிணைப்பு அவசியம். இது நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கும் நடவடிக்கை என்று குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தில் 5 1 பங்கு செல்லும் இந்த முக்கிய பாதையில் ஈரான் தனது கட்டுப்பாட்டை தீவிரப்படுத்தியுள்ளது. நட்பு நாடுகளின் கப்பல்கள் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு உட்பட்டு செல்லலாம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. அமெரிக்கா இப்பகுதிக்கு கூடுதல் படைகளை அனுப்பி வரும் வேளையில் பாகிஸ்தான் உள்ளிட்ட இடைத்தரகர்கள் மூலம் 15 அம்ச போர் நிறுத்த திட்டத்தை முன்மொழிந்துள்ளது. இருப்பினும் ஈரான் பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகளை நிராகரித்துள்ளது. மேற்கு ஆசியாவுக்கு மேலும் 2000 வீரர்களை அமெரிக்கா அனுப்பவுள்ளது. மேற்காசிய நாடான ஈரானுடன் அமெரிக்காவும் இஸ்ரேலும் போரிட்டு வருகின்றன. இதனால் உலக நாடுகளில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நெருக்கடிக்கு தீர்வு காண அமெரிக்கா தனது கடற்படை வளைகுடா நோக்கி அனுப்பியுள்ளது. இதில் சுமார் 4500 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்த நிலையில் ஈரானுடன் புதிய ராஜதந்திர முயற்சியை ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பரிசீலித்து வரும் நிலையில் அவருக்கு கூடுதல் ராணுவ வாய்ப்புகளை வழங்கும் விதமாக அமெரிக்கா ராணுவத்தின் 82வது விமானப்படையைச் சேர்ந்த சுமார் 2000 வீரர்களை மேற்கு ஆசியா செல்லுமாறு பென்டகன் உத்தரவிட்டுள்ளது. இவர்கள் 18 மணி நேரத்திற்குள் உலகின் எந்த பகுதிக்கு செல்லக்கூடிய திறன் கொண்ட சுமார் 3000 வீரர்களை கொண்ட ஒரு படைப்பிரிவில் இடம்பெற்றுள்ள வீரர்கள் ஆவார். மற்றவர்களுக்கு சொந்தமான QR குறியீடுகளை முறைகேடாக பயன்படுத்தி எரிபொருள் பெற்றுக் கொள்ளும் சம்பவங்கள் தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இந்த விடயத்தை டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தகவலாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இந்த அமைச்சின் செயலாளர் வர்ணஸ்ரீ தனபால தெரிவிக்கையில், இந்த முறைப்பாடுகள் தொடர்பாக காவல்துறையினருடன் இணைந்து விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கிடைத்துள்ள முறைப்பாடுகளில் 150க்கும் அதிகமானவை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த மோசடிகளுடன் தொடர்புடைய சிலர் ஏற்கனவே காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு சோதனை கேமராக்களின் காட்சிகளை ஆய்வு செய்து சந்தேக நபர்களை கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இருப்பினும் சில சந்தர்ப்பங்களில் அறியாமை காரணமாக அல்லது தவறான புரிதலால் மற்றவர்களின் QR குறியீடுகளை பயன்படுத்திய சம்பவங்களும் இந்த முறைப்பாடுகளில் உள்ளடங்கியுள்ளதாக அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது வரையில் சுமார் 6 மில்லியனுக்கும் அதிகமானோர் எரிபொருள் QR குறியீட்டை பெற்றுக் கொள்வதற்காக பதிவு செய்துள்ளனர். பொதுமக்கள் தமது QR குறியீடுகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு அதனை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகின்றனர். சட்டவிரோதமான முறையில் எரிபொருளை சேமித்து வைத்துள்ள இடங்களை எந்தவித நிபந்தனைகளையும் இன்றி உடனடியாக சுற்றி வளைத்து சோதனையிடுமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தெம்ப்ரே ஹஸ்யாய பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டக்கல இந்த விசேட உத்தரவை பிறப்பித்துள்ளார். எரிபொருளை தேக்கி வைக்கும் இடங்கள் மற்றும் சட்டவிரோத விற்பனை நிலையங்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசார் பணிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் தற்போதுள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு எரிபொருள் மிகவும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என பிரதி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார்.
ஜனாதிபதி முதல் அனைவரும் எரிபொருள் சிக்கனத்தில் முன்மாதிரியாக திகழ்ந்து வருவதாகவும் அதனை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மேலதிக எரிபொருள் கப்பல்கள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நிதிக்குமாரி தெரிவிக்கையில் 35,500 மெட்ரிக் டன் டீசலை ஏற்றிய கப்பல் ஒன்று நேற்றைய தினம் நாட்டை வந்தடைந்துள்ளது. அதில் உள்ள எரிபொருளை தரையிறக்கும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை இம்மாதத்திற்குள் மேலும் 2 எரிபொருள் கப்பல்கள் இலங்கைக்கு வரவுள்ளன. அதன்படி முதலாவது கப்பலில் 30,000 மெட்ரிக் டன் 92 ரக பெட்ரோல் மற்றும் 5,000 மெட்ரிக் டன் 95 ரக பெட்ரோலும், இரண்டாவது கப்பலில் 32,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 8,000 மெட்ரிக் டன் விமான எரிபொருளும் கொண்டுவரப்படவுள்ளது. இதன்படி எதிர்வரும் மே மாதம் வரை நாட்டுக்கு போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தற்போது நாட்டில் நடைமுறையில் உள்ள எரிபொருள் QR குறியீடு முறைமையின் கீழ் 6 மில்லியனுக்கும் அதிகமான பாவனையாளர்கள் பதிவு செய்துள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் 57 போதை மாத்திரைகளுடன் 5 இளைஞர்கள் போலீசாரால் நேற்றைய தினம் புதன்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்புத்துறை பகுதியில் போதை மாத்திரைகளின் பயன்பாடு மற்றும் விற்பனை அதிகரித்து காணப்படுகின்றது என யாழ் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் முன்னெடுத்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 22 முதல் 30 வயதுக்கு இடைப்பட்ட இளைஞர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களிடமிருந்து 57 போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன என போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனுமதியின்றி கார்முஸ் ஜலசந்தி வழியாக சென்று பாகிஸ்தானின் கப்பலை திருப்பி அனுப்பியது ஈரான். மேலும் 2000 விமானப்படை வீரர்களை மேற்கு ஆசியாவுக்கு அனுப்பும் அமெரிக்கா. மற்றவர்களின் QR குறியீட்டை பயன்படுத்தி எரிபொருள் மோசடி. 1000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள். சட்டவிரோத எரிபொருள் சேமிப்பு. எந்தவித நிபந்தனைகளுமின்றி சுற்றி வளைக்க போலீசாருக்கு உத்தரவு. நாட்டை வந்தடைந்த 35,500 மெட்ரிக் டன் டீசல் எரிபொருளை தரையிறக்கும் பணிகள் ஆரம்பம். யாழ்ப்பாணத்தில் சுற்றி வளைப்பு. போதை மாத்திரைகளுடன் 5 இளைஞர் கைது. இத்துடன் யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.